உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாமா, இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவு இல்லாம காதலிப்பாங்க. ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் இவங்களோட மூளை மனசு யோசிக்கிறத நிறுத்திடும். அந்த மாதிரிதான் இப்ப கரனுக்கும் பிரீதாக்கும் நடக்குது. இவங்க மனசும் வேலை செய்யல, இவங்க மூளையும் வேலை செய்யல. அண்ட் இதுதான் எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இந்த வாய்ப்பை தான் சாதகமா பயன்படுத்தணுமா? பிரீதா எவ்வளோ பிஸியா இருக்காளோ அவ்வளோ எனக்கு நல்லது. அந்த சாக்குல கரண் என் லைஃப்ல பெர்மனண்டா என்டர் ஆயிடுவான். இதுதான் எனக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிமா. கடவுள் அருளால பிரீதா எந்த வேலையில பிஸியா இருக்காளோ அதுலயே பிஸியா இருக்கட்டும். அப்பதான் உனக்கும் கரனுக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்துல அவ கவனம் இல்லாம இருக்கும். உனக்கும் அவனோட டக்குன்னு நிச்சயதார்த்தம் ஆயிடணும். அப்பதான் நீ இந்த மகேஷ் குடும்பத்துல மருமகள் ஆயிடுவ. இந்த நிச்சயதார்த்தம் இருக்கே, போலி நிச்சயதார்த்தம், இதெல்லாம் நம்பவே முடியாது. எப்ப வேணா நிக்கலாம். ஆனா கல்யாணம் ஆகிறது ரொம்ப முக்கியமா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆக்சுவலா என்கிட்ட ஒரு அட்டகாசமான ராக்கிங் பிளான் இருக்கு. நான் வலைய விரிச்சாச்சு. அந்த கரண் வந்து மாட்டணும், அவ்வளோதான். அந்த கரண் என்னோட வலையில சிக்குனதும் அவன் என்ன கல்யாணம் பண்ணி தான் தீரணும், என்ன ஆனாலும் சரி. நிஜமாவா? ஆமாமா. என்னக்கா எழுதிட்டு இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்களேன், எங்களுக்கு எதுவுமே புரியல. அட இங்க காட்டுங்க. இந்த क्वेश्चंसலாம் தான் நான் ஷர்லின் கிட்ட கேட்கணும். ஒருவேளை இது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேனா ஷர்லின் வாயில இருந்து எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். அதோட நமக்கு ரிஷப் சார பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துரும். ஷர்லின் கிட்ட இந்த எல்லா क्वेश्चनையும் கேட்க போறீங்களா? ஆமா, எல்லாத்தையும் தான். இப்ப நான் சொல்றது கேளு. நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இதெல்லாம் பண்ணணும். கேமராஸ் எதை நம்ம ரூம் ஃபுல்லா வைக்க போறோமோ அத ரொம்பவே கேர்ஃபுல்லா வைக்கணும். எல்லாத்துலயும் ரெக்கார்டிங் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஒரு தடவை ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடு. அப்புறம் இன்னொன்னு, அந்த ரெக்கார்டிங் தொலைஞ்சு போச்சு இல்ல யாரோ திருடிட்டாங்க இப்படி எல்லாம் இருக்க கூடாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அப்படி எதுவும் ஆகாது. இந்த முறை எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்ப சரி, 9 மணிக்கு கிளம்பலாம். நீ அது லேட் ஆயிடாதா? கொஞ்சம் லேட் தான். நான் 9 மணிக்கு கிளம்புறேன். நீங்க 2 பேரும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிடுங்க. ஏன்னா நீங்க அங்க போய் எல்லா ஏற்பாடும் பண்ணணும், கேமராஸ் எல்லாம் செட் பண்ணணும். நான் என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு 9 மணிக்கு வரேன். சரிங்க அண்ணி. சரி. இங்க பாரு சமீர் அண்ணி, நான் என்னைக்காச்சும் உன்கிட்ட சொல்லிருக்கேனா, இந்த வீட்டோட 2 பிள்ளைங்களும் ரிஷப் சாரும் நீயும் ரொம்பவே புத்திசாலிங்க. ஆனா 3ஆவதா இருக்கிற அந்த கரண், அவன் மட்டும் யார மாதிரின்னு தெரியல. உங்ககிட்ட எல்லாம் எந்த விஷயத்தையும் 2 முறை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இம்மீடியட்டா புரிஞ்சுப்பீங்க. ஆனா கரண், அவன் கிட்ட ஒரு விஷயத்த 100 முறை சொன்னாலும் அவனுக்கு அது புரியவே மாட்டேங்குது. எனிவே, ஒரு நிமிஷம்க்கா, உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம், என்ன திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன புத்திசாலின்னு சொல்லாம இவனை மட்டும் புத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உனக்கு என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? அங்க பொறாம புடிச்சவன சீண்டி விட்டுட்டு இருந்தேன். கரண் ஜன்னல் வழியா நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தான். ஓ மை காட், எப்படி ஒரு டிடெக்டிவ் மாதிரி பண்றான். ஜன்னல் வழியா நின்னுகிட்டு நாம பேசுறத கேக்குறான். அதான் நானும் நல்லா பேசிட்டேன். அவனுக்கு என்ன தெரியும்? ஆனா அவன் என்ன ஜெலஸ் ஆக்கணும்னு என்னெல்லாமோ பண்றான். இருந்தாலும் நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா நான் அவனை ஜெலஸ் ஆக்கணும்னா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். நான் ஆர்டினரியா ஒன்னு சொன்னா கூட, உன்னோட பேரை சொன்னா கூட அவன் ஃபுல்லா எரிஞ்சிருவான். ஒரு நிமிஷம், மாமா நீங்க சொன்ன இத மட்டும் தான் கேட்டாரா இல்ல எல்லாத்தையுமே கேட்டாரா? இல்ல டோன்ட் வரி. எதா அவன் கேட்கணுமோ அத மட்டும் தான் கேட்டான். ஏன்னா கரண் வரத நான் கண்ணாடியிலே பாத்துட்டேன். சோ அதான் டாபிக்க மாத்திட்டு இது எல்லாத்தையும் சொன்னேன். நீயே பாரு, என்ன ஜெலஸாக்க நட்டாஷாவை நிச்சயம் படிப்பான்னு சொல்றான், அதுவும் இன்னைக்கே. சோ நானும் அவனை ஜெலஸாக்க ரிஷப் சரியும் உன்னையும் புத்திசாலின்னு சொன்னேன். ஆக்சுவலா அது எந்த விதத்திலயும் பொய்யும் இல்ல. எது எப்படியோ, கரண் கூட கொஞ்சம் மெச்சூர்டா கொஞ்சம் புத்திசாலியா இருந்திருக்கலாம். ஏன்னா என்னால அவன்கிட்டயும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லி, நீ எனக்கு துணையாருன்னு அவன்கிட்ட சொல்லலாம். அவனும் எனக்கு துணையா இருந்திருப்பான். ஆனா இப்ப நான் அவன்கிட்ட போய் என்ன சொன்னாலும் அவன் என்னையே குவாண்டா குவெஷன் பண்ணுவான்.
அதோட இப்படி கூட நடக்கலாம். அவனுக்கு ரொம்ப கோவமும் வரலாம். நம்மளோட எல்லா பிளானையும் கெடுத்து விடலாம். எனிவே சரி, நாம ரெடியா எல்லாம். நாம மென்டலியும் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சோ லெட்ஸ் கோ. ஆனா அண்ணி, இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்துவீங்க? என்ன நிச்சயதார்த்தம்? கர்ணன்னா நட்டாஷா தான். அட, நீ தானே என்கிட்ட கரண் இதெல்லாம் என்ன ஜெலசாக்க தான் செய்யறான்னு சொன்ன. சோ அது எப்படி நடக்கும்? அவன் என்ன பயமுறுத்த ஜெலசாக்க தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணட்டும், வாங்க நம்ம என்ன பண்ணுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. வாங்க. என்னால நம்பவே முடியல. யார நம்பவே முடியல? ஐயோ, நான் நட்டாஷாவோட நிச்சயதார்த்தம் பண்ணிக்க போறேன். வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும். ஆனா இந்த பிரீதா அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அங்க சமீர் ஸ்ருதி கூட சேர்ந்துகிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்காமா. கரண், உங்க 2 பேரை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆரம்பத்துல இருந்து நீங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. சின்ன குழந்தைங்க மாதிரி உங்க 2 பேருக்கு நடுவுலயும் ஈகோ இருக்கு. நீ என்னெல்லாம் டிராமா போட்டுட்டு இருக்கியோ அதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? இதனால என்ன கிடைக்க போகுது? அம்மா, நீங்க ஏன் பாயிண்ட் யோசிங்க. நான் நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு இவ்வளவு பெரிய டிசிஷன் எடுத்திருக்கேன். அப்படி இருந்தும் அவகிட்டயும் நான் சொன்னேன், அவ அசையவே மாட்டேங்கிறா. கரண், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க. ஆனா உங்க 2 பேரோட பிரச்சனையில நீ 3ஆவதா ஒருத்தரோட மனசை உடைக்க போற. நான் மனசை உடைப்பேனா? யார் மனச? நத்தாஷாவதான். என்னம்மா நீங்க? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. கரண், நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீ இப்ப நிச்சயதார்த்த டிராமா போட்டுட்டு இருக்கே, அது டிராமான்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த விஷயம் நத்தாஷாக்கு தெரிஞ்சதுன்னா அவ மனசொடைஞ்சு போயிட மாட்டா. இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லம்மா. நான் அவகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இது எல்லாமே டிராமா தான். அவ ஒத்துக்கிட்டாளா? ஒத்துக்கிட்டா. அதோட அவ ஒரு விஷயம் சொன்னா. அது என்னன்னா, அவ என்ன லவ் பண்றாளாம். ஆனா இப்போ பாயிண்ட் என்னன்னா, அவ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்ப தயாரா இருக்கா. அது மட்டும் தான் முக்கியம். அதுவும் பிரீதா என்கிட்ட திரும்பி வர்றதுக்காக, அவ காதல் எனக்கு கிடைக்கிறதுக்காக. அப்ப சரி, உனக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணு. ஆனா இந்த விஷயத்துல நான் கன்வின்ஸ் ஆகல. நான் அவளோட ஈகோவை போக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். நீ டிசைட் பண்ணிட்டேன்னா நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டேல. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கேட்டுக்கோ. என்னால எக்காரணத்தை கொண்டு உங்க 2 பேரோட ஜோடி பிரியறத பார்க்க முடியாது. சரியா? ஒருவேளை இதுக்காக நீ உன்னோட ஈகோவை கைவிடணும்னு நினைச்சனா அதையும் பண்ண. காரணம் எனக்கு ஈகோ. ஐ மீன் என்ன? பண்ணிதான் ஆகணும். என்ன? பிரீதா உன்னோட மனைவி. ஒருவேளை அவ உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலன்னு வச்சுக்கோ. அதுக்கு பிறகு நீ கண்டினியூ பண்ண மாட்டல. இல்லம்மா, உன்னோட நிச்சயதார்த்தத்தை நீ நிறுத்தியே ஆகணும். நீயே அத நிச்சயதார்த்தத்தை அவ தான் நிறுத்தணும். ஆனா கரண், ஒருவேளை நிச்சயதார்த்தத்தை நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு லேட் ஆகுது. மத்த விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துருங்க. கரண், நீயே நிறுத்திடு. நான் சொல்றத ஃபுல்லா கேளு. இந்த பையன் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான். பிருத்வி, பிருத்வி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்ப என்னாச்சு? ஐயோ, உனக்கு புரியலையா? அந்த அந்த பிளாக்மெயில். என்னையா? டோன்ட் டெல் மீ. இன்னமும் நீ அந்த வீணா பண்ணணும்னு நினைச்சா பயந்துகிட்டு இருக்க? கம் ஆன், இங்க பாரு. லுக் அட் மீ. நான் யாரு? பிருத்வி மல்ஹோத்ரா. அதோட நான் இருக்கும்போது உனக்கு எந்த தப்பும் நடக்காது. அதாவது நமக்கு எந்த தப்பும் நடக்காது. ஐயோ, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். என்னால என்ன செய்ய முடியும்னு தெரியும். உனக்கு தெரியும்ல, நான் நமக்கு எந்த தப்பும் நடக்க விடவே மாட்டேன். ஓகே? அந்த பிளாக்மெயிலரை நான் நிச்சயமா காலி பண்ணிடுவேன். ஐ ப்ராமிஸ் யூ. நீ என்ன ட்ரஸ்ட் பண்ணணும். கொஞ்சமாவது ட்ரஸ்ட் பண்ணு. நான் நம்ம ரகசியத்தை யாருக்கும் தெரிய விடவே மாட்டேன். தட்ஸ் மை ப்ராமிஸ். ஓகே? சோ யூ ஜஸ்ட் காம் டவுன். பிருத்வி, உனக்கு புரியல. நான் பயப்படல, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒருவேளை நீ இந்த பிளாக்மெயிலர் கிட்ட போய் அவனை அட்டாக் பண்ணனா, ஒருவேளை அவன் தப்பி தவறி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டானா, அவன் நேரா லூத்ரா ஹவுஸ்க்கு வந்து லூத்ராஸ் கிட்ட நம்மளை பத்தி எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இல்ல ஷாலினி, என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படி எதுவும் ஆகாது. நெகட்டிவா யோசிக்காத. எக்ஸாக்ட்லி. நெகட்டிவா யோசிக்கிறத நிறுத்து. நான் உங்ககிட்ட அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நிச்சயமா நான் உன்னை ஒத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நமக்கு ரொம்ப ஆபத்தான நாள். இன்னைக்கு என்ன வேணாலும் ஆகலாம். பட் we have to fight back. நாம ஜெயிச்சுதான் ஆகணும். ஏன்னா நான் தோக்க கத்துக்கல. நீ டென்ஷன் ஆகாத. நீ முதல்ல சொல்லு, என்கேஜ்மெண்ட் எத்தனை மணிக்கு? 8:40. அவன் உன்னை எத்தனை மணிக்கு கூப்பிட்டான்? 9:40. அவ்வளவுதான். 8:40க்கு கரணுக்கும் நதாஷாவுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் சரியா 1 மணி நேரம் கழிச்சு, அதாவது 9:40க்கு நான் அந்த பிளாக்மெயிலரை பார்க்கறதுக்கு போவேன். அவனை பார்த்த உடனேயே
அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அவன் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தான்ல, பரவாயில்ல. இப்ப நான் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுப்பேன். அவனுக்கு நான் கொடுக்க போற அந்த ஸ்ட்ரெஸ்ல அவன் உயிரோடையே இருந்தாலும் என்ன கொன்னுடுன்னு பிச்சை கேட்பான். உனக்கு கஷ்டமா இல்ல? எதை பத்தி? எனக்கும் நட்டாஷாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல, அதை பத்தி கேட்டேன். ஓகே, இந்த ட்ரெஸ்ல நான் ரொம்ப நல்லா இருப்பேன்ல? வெரி நைஸ். ஆக்சுவலா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல? நட்டாஷா கூட பார்க்க அழகா இருக்கணும். நாங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிப்போம், கல்யாணம் பண்ணிப்போம், ஒன்னாவே இருப்போம் இதே ரூம்ல. அவ என்ன நல்லா பார்த்துப்பா, 24/7 என் கூடவே இருப்பா. உன்ன மாதிரி இல்ல. நான் போறத நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல? வருத்தம்லாம் இல்ல, ஆனா ரொம்ப கோவமா இருக்க. அப்படியா? உனக்கு கோவம் வருதா? ஆனா உன்னை என்ன சொல்றது? நிச்சயம் பண்ணிக்காதன்னு சொல்லணுமா? நான் சொல்றதுனால நீ நிறுத்திடுவியா என்ன? நீ எப்பவுமே நான் என்ன சொல்றேனோ அதுக்கு ஆப்போசிட்டா தானே செய்வ. அதனால நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? நான் உன்னை காதலிக்கிறேனா இல்லையானா இத்தனை வருஷம் கழிச்சு இதையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? இப்போ நானும் அதை சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்ல, எங்க காதல் இருக்கோ அங்க நம்பிக்கையும் இருக்கும். ஆனா நீதான் என்னை என்னைக்குமே நம்பினதே இல்லையே. உன்னை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக நான் எவ்வளவு கடுமையா உழைச்சுங்கிறத கூட நீ நம்பவே மாட்டேங்கிற. சோ நான் என்ன சொல்றது? காதலை பத்திலாம் உன்கிட்ட நான் எதுவுமே சொல்ல விரும்பல. உன்கிட்ட நான் பேசவே விரும்பல. உனக்கு என்ன தோணுதோ அது உன் இஷ்டத்துக்கு செய். ஓகே? அப்படியா? என்னை விட ரிஷப் புத்திசாலின்னு உனக்கு கூட தான் தோணுது, ரைட்? தோணுதா? தோன்றதுக்குன்றதெல்லாம் இல்ல. ரிஷப் சார் ஆக்சுவலி உன்னை விட புத்திசாலி தான். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க. பாத்தீங்களாமா, இவ என்ன ஸ்டூபிட்னு நினைக்கிறா. இவளை விட யாராலையும் என்ன காதலிக்க முடியாதுன்னு நினைக்கிறா. நான் உனக்கு காட்டுறேன். அக்கா, உங்ககிட்ட என்னோட Dress ஏதாவது இருக்கா? நான் போட்டுக்கணும்க்கா. ஓ, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னா? நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிற, உன்னோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். ஸ்ருதியை விட நான் கூட தான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்ப நானும் சந்தோஷமா இருக்கேன். அம்மா, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். மாம், நான் ரெடி. அது வந்து ராக்கிமா, நானும் போய் ரெடி ஆகுறேன் கெஸ்ட் ரூம்ல. அங்கேயே இருந்துரு. ஸ்ருதி, நீ பிரீதாக்கு எடுத்து சொல்லலாம்ல? கரணை நிச்சயதார்த்தம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லு. ஐயோ, நான் என்ன சொல்றது ராக்கி ஆண்டி? கரண் மாமா அதெல்லாம் பண்ண கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ விஷ் கரண் மாமாக்கு இதெல்லாம் புரிஞ்சா நல்லா இருக்கும். அவன் அந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். லெட்ஸ் கெட் ரெடி. போ, நீயும் போ. ஓகே. எல்லாருக்கும் ரெடி ஆகணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். ஆனா நீ எதுக்காக வாழ்த்து சொல்லிட்டு இருக்கியோ அது நடக்க போறதில்ல. இந்த என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு எந்த நிச்சயதார்த்தமும் இல்ல. என்னம்மா ஆக்டிங் பண்ற? ஏன்னா உனக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்குள்ளார ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியும் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ அது ரொம்ப ரொம்ப தப்பு. உனக்கு தப்பு நடக்க போகுது இல்ல? ஏன்னா உன்னுடைய புருஷன்
உன்னோட வருங்கால எக்ஸ்புருஷன். அவனுக்கும் இன்னொருத்திக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உன் வருங்கால எக்ஸ்புருஷனுடைய நிச்சயதார்த்தம் வேற ஒருத்தையும் நடக்க போகுது. அப்படி இருந்தாலும் நீ எப்படி இப்படி எல்லாம் பண்ற? என்ன இப்படி எல்லாம் பண்ற? நான் ஏன் இப்படி இருக்கேன்னா, நான் இந்த குடும்பத்தோட மருமக அண்ட் இந்த வீட்டோட முதலாளி. நான் இந்த மாதிரி தான் டெய்லி இருப்பேன். அதோட இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க. இங்க பாரு, பார்ட்டி இருக்கு, ஆனா நிச்சயதார்த்தம் இல்ல. பார்ட்டியை நானும் என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா நான் என் ஹஸ்பண்டோட டான்ஸ் ஆடணும்ல. பிரமாதம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ தான் ஒரே பொண்ணு, அதுவும் தன்னோட புருஷன் நிச்சயதார்த்தத்துல ஆட போறவ. அவனுக்கு இன்னொருத்தியோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது பிரீதா, உன்னோட இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட நீ அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்க. இது ஒண்ணு ஸ்மைல் கிடையாது, சிரிப்பு. உன்னோட எண்ணத்தை நினைச்சு சிரிப்பா வருது. ஏன்னா உங்களால பிரீதாவையும் கரணையும் என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. பிரீதாவும் கரணும் எப்படின்னா மேட் ஃபார் ஈச் அதர், இன்செப்பரபிள். அப்புறம் உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. பிரீதா, இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இங்க யாரும் ஃபைட் பண்ணாதீங்க, ஓகே? சோ ப்ளீஸ். இது உன் என்கேஜ்மெண்ட் கிடையாது. இங்க எந்த என்கேஜ்மெண்ட்டும் நடக்காது. இங்க பாரு, நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை வார்ன் பண்ணலன்னு சொல்லிடாத. நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அந்த பிரீதாவை கண்காணிங்க. எனக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஓகே? அவனை ஜோக் அடிச்சிட்டு போனா. அட, நம்ம நேரத்தை பத்தியா? அந்த வாடகை எடுபடி தன்னைத்தானே முதலாளின்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போறா. கொடுப்பா, இனிமேலும் ஆர்டர் பண்ணுவா. ஏன்னா அவகிட்ட உனக்கு எதிரான ஆதாரம் இருக்கு. அப்ப அப்படித்தானே பண்ணுவா அவ. இங்க பாரு பிருத்வி, ப்ளீஸ், பிரீதா கிட்ட பேசுறதுக்கு சாக்கு தேடுறத முதல்ல நிறுத்து, புரிஞ்சுதா? ஜாலியா இருக்கு. அவளை சீன்னா எனக்கு ஜாலியா இருக்கு. அன்னைக்கு நாளே ரொம்ப நல்லா போகும். உனக்கு அந்த நாள் நல்லா போகும், ஆனா அவ அதை பத்தி கவலைப்பட மாட்டா. அவ பழைய பிரீதா இல்ல, ரொம்ப கான்பிடென்ட் அண்ட் அவ ரொம்ப பவர்ஃபுல், புரிஞ்சுதா? நீ பயந்தாங்கொழி ஆயிட்ட. பின்ன என்ன பண்ண, ஜாலியா சுத்திட்டு இருக்கவா? நமக்கு எதிராக ஒருத்தங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், யாருக்கோ ரிஷப் துபாயில இருக்கிற விஷயம் தெரியும்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பயப்படாம என்ன பண்ணுவேன்? உனக்கு பயமா இல்ல? எல்லாம் கீழே போயிட்டாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. நாமளும் கீழே போய் ஆகணும். அதுக்கப்புறம் எங்க போகணும்னு தெரியும்ல. கரணை பத்தியும் நட்டாஷா பத்தியும் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன். எனக்கு என் பொண்ணோட ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் ரொம்ப நல்லா தெரியும். அவளுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவளுக்கு கரணை கூட ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கரணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ எங்க இருக்க? ஓகே. அட, நீங்க ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வந்து உட்காருங்க, வாங்க. எங்க இருக்க? ராக்கி, எனக்கு இது பிடிக்கல, நான் உள்ள போறேன். எங்க வேண்டாம் வேண்டாம், உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? இங்கே இருங்க. உங்களுக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு. அதோட இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க இங்க பார்க்க போற காட்சி இருக்கே, அத நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. உட்காருங்க, தண்ணி குடிங்க. வெயிட்டா, தண்ணி கொண்டு வாப்பா. இதோக்கா வந்துட்டேன், இப்பதான் என்ட்ரு ஆகுற. நைட்டு பிளானுக்கு நீங்க ரெடி தானக்கா? கண்டிப்பா ரெடியா இருக்கேன். சில நேரத்துல கிருத்திகாவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அவ பிருத்வியை எவ்வளவு காதலிக்கிறா, அவன் கூட எவ்வளவு க்ளோஸா இருக்கா, எவ்வளவு நம்பிக்கையா இருக்கா. ஆனா பிருத்வியோட முகத்தர கிழிஞ்சதுக்கு அப்புறமா கிருத்திகாவோட மனசு உடைஞ்சு போயிடும். அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸ்ருதி, அவ மனசு நிச்சயம் உடையந்தான்.
ஆனா டோன்ட் வரி, அவ கூட ரொம்ப நல்ல ஃபேமிலி இருக்கு அவளை சப்போர்ட் பண்றதுக்கு. பிருத்வி அவளுக்கு சரியானவனே இல்ல, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட மனசு உடைஞ்சா இப்போ என்ன, மனசு உடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா சொந்த பந்த சப்போர்ட்டோட அவங்க அன்போட மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. அக்கா, மாமா, ஓ, நட்டாஷாவை எங்கேயாவது பாத்தியா? ஒருவேளை நீ ஏதாவது மாயமாக்கிட்டே என்ன? நான் யாரையும் மாயமாக்கல. ஒருவேளை ஓடி போயிட்டாலா என்ன? நான் எங்க போறேன்? நான் இங்கதான் இருக்கேன். எப்படி இருந்தாலும் நட்டாஷா கருணோட மனசுல இருக்காளே.